இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னடா நீ கேமிங் சேனல் குக்கிங் போடல, கோயிலுக்கு போகலாம் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கலந்து போடுங்க. ஸோ என்ன போடல. ஸோ வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது. பட் நார்மலாக ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை அப்படின்னா நான் சொல்ல ட்ரை பண்ணிப்பாங்க. நான் சொல்ல போது வெறும் முட்டை மட்டும் பண்ண போகுது இல்லை கைஸ். முட்டையை வேக வச்சு அதை வச்சு உங்களுக்கு பண்ண போகிறோம். ஸோ டிஷ்ஷுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் வேணால் எச்சு பேர் சொல்லுங்கள், அதை வேணால் வைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் இப்போ பைப் வாட்டரில் போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றியில் வச்சிருங்க கைஸ். ஸோ இப்போ இந்த முட்டை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போய் நம்ம அடுப்பில் வச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நான் அடுப்பில் வச்சிட்டேன். வாய்ஸ் என்ன மாச்சு கைஸ், ஏன்னா ஊரில் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சரியாக எடுக்க முடியல வீடியோ, அதனால மாறிட்டேன். ஸோ கைஸ், ஸோ முட்டையை வச்சுக்கிறேன். ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கண்டினியூ பண்ணேன் கைஸ், ஏன்னா ஒற்றை கையிலே ஆன் பண்ண முடியல. ஓகே கைஸ், நானும் பையன் ஆன் பண்ணிட்டேன். அது வேறு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 to 5 minutes இல்லை 6 minutes இல்லை 10 minutes வேக வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 6 minutes 10 minutes வெயிட் பண்ணலாம். ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ 10 minutes கழித்து நான் கண்டினியூ பண்ணேன் கைஸ். அதுவுமே அவங்ககிட்ட சொல்லணும் கைஸ். வீடியோ இப்போல்லாம் நீங்கள் வீடியோ கொஞ்சம் க்ரோத்தாகனு யூடியூப்லேருந்து நமக்கு நிறையா இமெயில் ஜிமெயில்லாம் நிறையா மெசேஜ் அனுப்பிச்சுடலாம். அந்த மாதிரி உங்கள் சேனல் க்ரோத்தாகனு. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதேமாதிரி நிறையா க்ரோத் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிறையா பேர் மோர் சப்போர்ட்டிவாக இருக்குது நம்ம சேனலுக்கு. ஸோ இப்போ இந்த முட்டை வெந்ததுக்கமாக கண்டினியூ பண்ணுறேன். கை வச்சுவாங்க சுண்டு. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒன்று வருது கைஸ் மேலே. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இங்கே வந்து தெரிந்தாங்க சொல்கிறதுக்கு. முட்டி தான் திருப்பி வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு கைஸ். நான் காமிச்சா அவங்க கைஸ்னா அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ். ஸோ எங்கே போகிறாங்க கைஸ், 2 முட்டை மேலே ஏதோ ஒரு மாதிரி வந்து போகிறாங்க கைஸ். பொடியா இதோ இங்கே அது என்னன்னே தெரில. ஸோ இப்போயே 2 minutes ஆகிடுச்சு. சரி 1 minute ஆகிடுச்சு கைஸ். ஸோ நான் முடிஞ்சகமாக கண்டினியூ பண்ணேன் கைஸ். ஒரு 10 minutes முடிஞ்சகமாக கண்டினியூ பண்ணேன். ஸோ கைஸ், ஒரு 5 minutesக்கு அப்புறம் முட்டை உங்களுக்கு இந்தமாதிரி ஆச்சுன்னா அப்போ நீங்கள் கரெக்டாக வேக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வெந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 minutes மேலே ஆகிடுச்சு. ஸோ தண்ணி ஓவராக கொதிச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை நார்மல் வாட்டர்லேயும் போடலாம், இல்லை நீங்கள் ஐஸ் வாட்டர்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை நார்மல் வாட்டர்லேயே போட்டுக்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், நான் அந்த முட்டையை எடுத்துக்கிறேன். ஸோ கீழே உலமாக எடுத்துக்கோங்க பட்டலமா. ஸோ இது வேறு ஓவராக ஆடுது. நம்ம தண்ணி பாட்டில் நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ இன்னும் எடுத்துக்கலாம் கைஸ். ஐயோ அது ஓகே கைஸ், நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம உதிக்கணும் கைஸ். நான் அது ஒரு டெக்னிக் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா தண்ணி வேஸ்ட் ஆக்க வேணாம். ஸோ தண்ணியை வந்து ஆடினதுக்கப்புறமா இந்த தண்ணியை நீ செடிக்கு ஊற்றினா அந்த செடி வளர்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நிறையா யூஸ் இருக்குது இந்த தண்ணிக்கு. ஸோ இப்போ ஒரு பொசிஷனில் கேமரா வச்சுட்டு எப்படி உரிச்சு கவிடும் கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ நம்மளோட கேமரா பொசிஷனில் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை வந்து செம்ம கொதிக்குது, தண்ணியே கொதிக்க வச்சுச்சு முட்டை. ஸோ இப்போ நம்ம ஓவராக கொதிக்குது. ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஹைஸ் வாட்டர் இன்னும் திருப்பி தண்ணியை மாற்றிட்டு வந்து காமிக்கிறேன் கைஸ். ஸோ ஒரே நிமிஷம். முட்டையை அப்படியே எடுத்து இதோ இங்கே இருக்குது. இதோ உங்களுக்கு தெரியாது கைஸ், நான் வச்சுருக்கேன் கப்புன்னு வச்சுருக்கேன். சொல்லி அப்படி கைஸ் 1 minute கைஸ். ஸோ 1 நிமிஷம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், தனியாக ஊற்றுறேன். இப்போ இந்த ஆவி பறக்க இருக்கிற முட்டையை உள்ளே போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு முட்டை கைஸ் தள்ளிச்சிடுறேன். இப்போ ஊற்றி காமிக்கிறேன் கைஸ். சொல்லுது கைஸ். ஸோ அது சரியாக வெந்திருக்கான்னு தெரியல. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். 10 minutes 5 minutes வேக வச்சா போதும் கைஸ். சரியாக வெந்ததை பார்த்தா ஓகே கைஸ். நம்ம யோசிச்சமே சரியாக தான் இருக்குது. ஸோ கரெக்ட். ஓகே கைஸ்,
நான் இப்போ ஒரு ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் முட்டையை தோலை உடைக்கலாம். ஸோ அழகாக உடைப்போம் கைஸ். சரி காமிங் முடியல கைஸ். குக்கர் வச்சு எடுத்துட்டு கைஸ் கேமராவை. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு கைஸ் முட்டை. ஸோ அழகாக இப்போ எடுத்துக்கலாம். இவ்வளோ ஸ்பீடில் முட்டை யாரும் வச்சுக்க மாட்டாங்க கைஸ் இதே மாதிரி. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ஐ லைக் எக் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஹார்ட் வந்து தெரிய கொடுத்துருவேன். ஸோ இப்போ ஒரு முட்டையை உடிச்சாச்சு. ஸோ இப்போ இன்னொரு முட்டையை உடைக்கிறோன்னே உடிக்கலாம். நான் முட்டை எப்படி உடைக்கணுமோ எனக்கு தெரியாதுன்னு கேட்பீங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பும் மெயின் என்னன்னா கைஸ் உங்களுக்கு நான் முட்டை உடைக்கிறதுக்கு அப்படி காமிக்கிறேன். ஸோ இதையும் ஒரு நிமிஷம் இதை டக்குன்னு முடிச்சிடலாம் கைஸ். இதெல்லாம் நான் காமிப்பேன்னு கேட்குறது புரியுது, பட் பாருங்க கைஸ். ஸோ கேமரா எங்களுக்குன்னே தெரியல கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நம்ம 2 முட்டையும் நான் வந்து உதிச்சிட்டேன் கைஸ். ஒரு நிமிஷம் அதான் போகிறேன் கைஸ். 2 முட்டையும் உதிச்சாச்சு. நல்லாவே வெந்துருக்கு கைஸ். ஸோ இப்போ நான் ஒரு பவுல் லேண்ட் ஷோட் பண்ணி எப்படி கட் பண்ணணும் எல்லாத்தையும் நான் காமினேன் கைஸ். ஸோ அதை காமிங்க ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் வந்து ஒரு தட்டு கிளான் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ கட்டியை வச்சு உங்களுக்கு ரொம்ப மெலிசாக பண்ணுவேன்னா ஓரளவுக்கும் மீடியமாக நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் நான் பண்ணவே அப்படியே கட் பண்ணிட்டேன் கைஸ். சாரி கைஸ் முட்டை கொஞ்சம் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வேக விட்டிங்கன்னா இன்னும் கல்லுமையாக ஆயிடும் கைஸ். லைட்டாக வேக வச்சா முட்டையை வாங்க கைஸ். இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் 10 மினிட்ஸ் இருக்குது கைஸ். நான் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ அதனால முட்டை எனக்கு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இது கட் பண்ணவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் அண்ட் ஷேர் பண்ணுன்னா ஏன் கைஸ் லைக் ஷேர் தானே கைஸ் அது கட்டிட்டும் ஆனால் கைஸ். ஸோ அதை பண்ணிங்க கைஸ். ஸோ இப்போ அந்த முட்டை எடுத்துட்டேன். இப்போ இந்த முட்டை ஒரு சாஃப்டான கட்டி ஈஸியாக வச்சுக்கணும். இதை வச்சு ஆரம்பத்தில் ஊற்றிக்கலாமோ ப்ளீஸ். இதுவே என்ன ஈஸி. இப்போ இங்கே தான் கேஸ் பார்த்து வைக்கணும் நம்ம. ஓமையா ப்ளீஸ் அழகாத்துங்க. ஸோ இப்போ எல்லா முட்டையும் நம்ம முட்டைக்கு தேவையான மசாலா போட போகிறோம் கைஸ். மசாலாவுக்கு தனியாக ஒரு கப்பு இருக்குங்க. ஸோ அதேமாதிரி முட்டை தண்ணி இப்போ வச்சுருந்தோம் கைஸ் அடுப்பில். இந்த முட்டை தண்ணி அது வேஸ்ட்டாக செடிக்கு விட்டுங்க சொல்ல ஆறுனதுக்கப்புறமா அது கூட சேர்த்து இதை போட்டு இந்த முட்டை ஓட போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் செடி இனிமேல் அழியவே நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கும் செடி. அதுக்கப்புறம் மசாலா வரும். ஸோ இப்போதைக்கு எங்கள் வீட்டில் செடி இல்லை. ஒரே காரணம் தான் நான் இதை இப்போ டஸ்ட்பினில் ஓகே. இப்போ நான் இதே கிணத்துல மசாலாவை ஆட் பண்ணேன் கைஸ். மசாலா எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டையை ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால நான் ஆச்சி மட்டன் மசாலா எடுத்துக்கிறேன் கைஸ். இப்போ நான் இதை கொஞ்சோண்டு கொத்திக்கிறேன். சரி போனோம். இப்போ நம்ம என்ன கொட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் கொத்திக்கோங்க. அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் கொத்திக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் எங்ககிட்ட இருக்குது. ஸோ அதான் நாங்கள் அதை கொத்திக்கிறோம். ஐயோ கைஸ் ஓட ஊற்றிட்டோங்க. சரி கைஸ் மிக்ஸ் பண்ணிப்போம். இல்லை கைஸ் நார்மலாக கொத்திக்கிறோம். ஸோ பார்க்க அதுமாரி தெரிஞ்சுக்கலாம் நமக்கு. ஓகே கைஸ்
இந்த மசாலா போதும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சேர்க்கலாம், உப்பு சேர்க்கணும் கைஸ். உப்பு பெப்பர் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து உப்பு சால்ட் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் சால்ட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஐயோ 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்னொன்று சேர்க்குறேன் கைஸ். ஸோ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் தெரியுமா கைஸ்? ஸோ சேர்க்கும் முன்னாடி இது மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்க்கும் கைஸ். ஆயில் சேர்த்தா மிக்ஸ் பண்ணோம். ஸோ பெப்பர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்து எங்கள் வீட்டில் பெப்பர் கிடையாது. அதனால் என்னோடய அம்மா வந்து பெப்பர் வந்து அதாவது அந்த என்னமோ சொல்லுவாங்க கைஸ், வேறு டக்குன்னு மறந்துட்டாங்க கைஸ். இதை வந்து அரைச்சி பெப்பராக செஞ்சுட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் இதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது கொஞ்சம் போல் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆயில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எக்கை வந்து இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே எக்கை இதை ஊற வச்சுக்கலாம். ஒன்று எவ்வளோ ஊற வைக்கணும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா வரும். நம்ம வீடியோக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் கைஸ். ஸோ நம்ம ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். சரி போனோம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ண ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் மிக்ஸ் பண்ணேன். ஸோ சரி பார்த்தீங்கன்னா இது இப்படிலாம் ஒரு ஸோ கொஞ்சம் ஆயில் சேர்த்து தண்ணியும் கொஞ்சம். ஸோ கைஸ் நான் அது மீடியம் இந்தமாதிரி அளவு கைஸ் தண்ணி மாரி வேணும் கைஸ். அதனால் நான் கொஞ்சம் போய் தண்ணியே சேர்த்துக்கிறேன் கைஸ். கொஞ்சம் தான் சேர்க்கணும். சரி போதும். ஸோ நமக்கு மீன் மசாலா எப்படி இருக்கும், மற்ற சிக்கன் 65 எல்லாத்துக்கும் மசாலா செய்யும்போது அது எப்படி கைஸ் இருக்கும், மாலி கைஸ். ஸோ அதே கன்சிஸ்டன்சி வேணும் அது. அதனால் அப்போ நிறையவே ஆகி ஊற்றிக்கிறேன் ஊற்றி. ஸோ மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுருவீங்க கைஸ். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது 2 முட்டை போட்டிருக்கேன். அதுக்கே இது அதிகமாக இது கம்மியாக தெரியுது கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் மசாலா நான் போட்டுக்கிறேன். பார்க்க பொறுமையாக இருக்குது கைஸ். மட்டன் மசாலா தான் கைஸ் நான் போட போகிறேன். அதுக்கப்புறம் மட்டன் மசாலா இன்னும் கொஞ்சம் கொதிக்கும். இது இன்னும் கொஞ்சம் கூட போதும் நம்ம சோயா. இப்போ அதே காஷ்மீர் சில்லி போது இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ ஸோ காரம் பிடிக்காதுன்னா நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் லைட்டாக போடலாம். அது சுத்தமாக காரமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போடவே வேணாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்க்க முடியும். என்னன்னா கைஸ் பெரிய தலைவலி மசாலா. ஃபோன் பக்கத்துலேயே. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு கன்சிஸ்டன்சி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இந்தமாரி கன்சிஸ்டன்சி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாரி மிஸ் இந்த வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்க எக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா போட்டு பரட்டிடுங்க கைஸ். பரட்டி நான் தட்டில் வச்சுக்கிறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா எந்த இருக்கும் பரட்டிங்கன்னு பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ நிறையா மசாலா தேவைப்படுது. அதுவும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதேமாரி மொத்த எக்கையும் மசாலா போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். ஸோ கைஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ். ஸோ ஏன் தண்ணியுமே போட்டுட்டு நிறைய ஆயில் போட்டு தண்ணியுமே ஆகிட்டேன் கைஸ். ஸோ தண்ணினா கைஸ் சேர்த்தனா ஓகே. நான் இப்போ எக்கில் ஃபுல்லாக இது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கைஸ்
பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு எல்லா எக்குக்கும் நான் வந்து மசாலா வந்து தடவிட்டேன் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் நம்ம வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம் கைஸ். ஸோ கைஸ் அந்த அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுட்டேன் கைஸ். ஸோ தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதுவாகிடுச்சு கைஸ். ஸோ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டைமாக கட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு வீடியோ போல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம் கைஸ். ஸோ இப்போ முட்டையை அழகாக போடலாம் பாருங்க கைஸ். இப்போ இன்னொரு முட்டையை எடுத்து அழகாக போட்டுடலாம். ஸோ இதில் இருக்க மஞ்சள் கரு வந்து பார்த்திங்கன்னா காணாம போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு முட்டையாக எடுத்துகிட்டு போய் ஃப்ரை பண்ண போடலாம் கைஸ். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் புதுசுனா மட்டும் வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க கைஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இப்போ நிறையா நல்லா அடுப்பு காய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் கரெக்டான டைம் போகிறதுக்கு. ஸோ அழகாக போட்டுருவோம். ஓகே சரி இப்போ ஒன்று தான் போட்டு எடுத்து காமிங்க கைஸ். டக்குன்னு வெடியுது கைஸ். பயமாக தான் இருக்குது. டக்குன்னு வச்சிடலாம். கைஸ் ஓதா வெடிக்குது. இதுனா நான் மெலிசா கட் பண்ண சொன்னேன். இந்தமாரி குண்டு வச்சிங்கன்னா புதுக்குன்னு வச்சுருந்தா கைஸ் போனால் டக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ மட்டன் அந்த இது மட்டும் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். என்ன மசாலா தான் நீங்கள் போட்டுக்கலாங்க. ஓகேயா? ஸோ கைஸ் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் இந்த மஞ்சள் கரு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிடுது கைஸ். ஸோ கடைசி பெரிய பீஸு கைஸ் இது. சொல்லி அழுத்தி போய். ஸோ இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட பல வீடியோ போட்டுட்டேன் கைஸ். எடிட் பண்ணி கையெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் நம்ம கைஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க வீடியோ போட்டுனாகணும் அப்படின்னு நான் விடாமல் போடுறேன் கைஸ். ஸோ அதேமாதிரி விடாமல் நீங்கள் சப்போர்ட் தாங்க கைஸ். ஸோ கடைசியாக மஞ்சள் கரு கொஞ்சம் அதையும் இது பண்ணிங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவிக்கலாம். கழுவிக்க இது தூக்கி போடலாம் கைஸ். ஒரே நிமிஷம் கையை எடுத்து கழுவிட்டேங்க. ஸோ கைஸ் இப்போ தோசை கை என்ன கைஸ் வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முட்டையை திருப்பி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பொறுமையாக எடுத்து போடலாம். பட் வெடிக்கணும். ஸோ அதனால் பார்த்து எடுத்து போங்க கைஸ். எல்லா முட்டையும் டக்குன்னு எடுத்து போட்டுங்க. மொத்த கையில் சாரி கைஸ் உங்களுக்கு தெரியலனா மறைச்சிடுங்க கைஸ். ஏன்னா ஒத்த கையிலே போட்டுட்டுருக்கேன். வேறு கைஸ் திரும்ப மாட்டேங்குது. ஸோ அப்படியே சிக்கன் 65 போட்டால் என்ன வாசனை அடிக்கும் கைஸ். அப்படியே வாசனை கைஸ். அப்படியே வச்சுட்டு செம்ம வாசனையாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் சாப்பாடு தொட்டுக்கையாக்கும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க. தயிர் சாதத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம். ஸோ வந்து தயிர் சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கைஸ் பெரியவங்க. பட் நான் இந்தமாரி சொல்லுங்க கைஸ். மசாலாமே போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன் கைஸ். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அழகாக நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் கைஸ். இது பண்ணதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸே தேவையில்லை கைஸ். அதனால தான் கைஸ் இதை பண்ணேன். இந்த பருப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சைடாக வேகாது கைஸ். அதை வந்து இப்போ கரெக்டாக வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ முட்டையை அழகாக வெந்ததை மட்டும் எடுத்து பிளேட்டில் போட்டு எடுத்து வாயில் வச்சு சும்மா அப்படி பண்ணிங்கன்னா கைஸ் டேஸ்ட்டு. கைஸ் கொஞ்சம் டக்டாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் டக்குன்னு போட்டுக்கலாம். ஸோ மீன் விளக்கு வாசனை கைஸ். மட்டன் மசாலா போட்டோன்னே எனக்கு சொல்லிட்டு ஓகே கைஸ். இப்போ இதை எடுத்து வாயில் வைக்கிறேன் கைஸ் மிச்சம். ஸோ கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு செம்மையாக சொல்லுவோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் கைஸ்.
கைஸ் உண்மையாகவே சொல்லுங்க கைஸ் மஸ்ட் ட்ரை எப்போ சரி டேஸ்ட் கைஸ். ஸோ பண்ணுறதுக்கு ஈஸியான ஸ்டெப்னா பட் டேஸ்ட் செம்மையாகும் கைஸ். ஸோ இதேமாரி நிறைய வீடியோ வேணும்னா கால் பாக்ஸ் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது கைஸ். சாலிஸ் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.